நேற்று தொகைநிலை தொடர் பார்த்தோம். அந்த தொகைநிலை தொடர்ல வேற்றுமை தொகை அப்படிங்கிற ஒரு பாடப்பகுதி பார்த்தோம். இன்னொன்னு அடுத்தது வினைத்தொகை, உவமை தொகை, உண்மை தொகை, பண்பு தொகை, அன்மொழி தொகை, இன்னும் 5 பிரிவுகளை நாம பார்க்க வேண்டி இருக்குது. அப்போ நம்ம வினைத்தொகை அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்த வினை அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா காலத்தை குறிக்குது. வினை அப்படின்னா காலம். அப்ப காலம் அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது 3 வகையாப்படுது. நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு 3 காலங்களாக பார்க்கப்படுது. அப்ப இந்த நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம், இந்த 3 காலங்களும் எந்த 2 வார்த்தைகளுக்கு இடையே மறைஞ்சு வருதோ அதற்கு பெயர் தான் வினைத்தொகை. அப்போ காலம் மறையணும், ஏன்னா வினைக்கான அர்த்தமே காலம்தான். அப்ப காலம் 2 வார்த்தைக்கு இடையே மறைஞ்சு வரணும். அந்த காலங்கள் எத்தனை வகை அப்படின்னா நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம். எடுத்துக்காட்டா ஊறுகாய். அப்போ ஊறுகாய் எப்படி நமக்கு வினைத்தொகைக்கு எடுத்துக்காட்டாக மாறுது அப்படின்னா ஊறுகாய 3 காலங்கள்லயுமே நம்ம சொல்லலாம். ஊறும் காய், ஊறிய காய், ஊறுகின்ற காய். அப்ப ஊறும் காய், ஊறிய காய், ஊறுகின்ற காய் அப்படின்னு சொல்லி நாம இதை விரிச்சு பார்க்கும்போது 3 காலங்கள்லயுமே அது நிற்குது. எந்த 3 காலங்கள்? நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம். இந்த 3 காலங்கள்லயுமே அது நமக்கு நிக்கிறனால இது வினைத்தொகை. ஆனா ஊறுகாயில 3 காலங்கள் மறைஞ்சு வருது. அதனாலதான் ஊறுகாய் வினைத்தொகைக்கான சரியான எடுத்துக்காட்டாக பார்க்கப்படுது. இன்னொரு எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா அலைக்கடல் அப்படிங்கிறது சரியான ஒரு எடுத்துக்காட்டு. ஏன் அலைக்கடல் வினைத்தொகை? அது எப்படி வினைத்தொகையா மாறும் அப்படின்னா அலையும் கடல், அலைகின்ற கடல், அலைக்கடல். அப்போ நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம், இந்த 3 காலங்களுமே அலைக்கடலுக்குள்ள மறைஞ்சு வருது. அப்படி மறைஞ்சு வரனாலதான் அலைக்கடல் வினைத்தொகைக்கான எடுத்துக்காட்டாக இந்த இடத்துல நிற்குது. அப்போ வினைத்தொகைன்னு சொல்லி பார்க்கும்போது காலம் 2 சொற்களுக்கு இடையே மறைஞ்சு வரணும். அப்படி வந்தது அப்படின்னா அதற்கு பெயர் வினைத்தொகை. நம்ம வேற்றுமை தொகை பார்த்துட்டோம், வினைத்தொகை பார்த்துட்டோம். அடுத்தது உவமை தொகை. உவமை தொகை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போல, போல, போன்ற இது மறைஞ்சு வரணும். போல, போன்ற இந்த வார்த்தைகள் 2 சொற்களுக்கு இடையே மறைஞ்சு வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா அதற்கு பெயர் தான் உவமை தொகை. எப்பயுமே ஓமிச்சு சொல்றது, ஒரு விஷயத்தை புரியறதுக்காக இன்னும் கொஞ்சம் ஓமிச்சு சொல்லும் போது எளிமையாக எல்லாருக்குமே புரியும். இப்ப எடுத்துக்காட்டா நம்ம பார்த்தோம் அப்படின்னா தாமரை திருவடி அப்படி நம்ம சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா அப்ப இது எப்படி ஓமை தொகைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா தாமரை போன்ற திருவடி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்ப இதுல போன்ற அப்படிங்கிறது மறைஞ்சு வருது. அப்ப போன்றங்கிற அந்த வார்த்தை உருபு அப்படிங்கிறது மறைஞ்சு வரனாலதான் இது உவமை தொகை. தாமரை பாதம் எடுத்துக்காட்டு, இன்னொரு எடுத்துக்காட்டு பார்த்தோம். தாமரை பாதம் அல்லது தாமரை முகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல தாமரை போன்ற முகம் அப்படின்னு தான் நமக்கு வரும் இல்லையா? அப்ப இந்த தாமரை, இந்த முகம், இந்த 2 வார்த்தைக்கு இடையே போன்ற அப்படிங்கிற இந்த உருபு மறைஞ்சு வருது. இந்த உருபு மறைஞ்சு வரனால இது ஓமை தொகையாக மாறி நிக்குது. அப்ப தொகைனா மறைஞ்சு வரணும். வினை தொகையில காலம் மறைஞ்சு வரணும், வேற்றுமை தொகையில வேற்றுமை உருபுகள் மறைஞ்சு வரணும், ஐயாளுக்கு இன்னது கண் மறைஞ்சு வரணும். அப்ப ஓமை தொகையில போல, போன்ற ஆகிய உருபுகள் மறைஞ்சு வரணும். அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா உம்மை தொகை. இந்த உம்மை தொகை அப்படின்னு சொல்லும் போது அப்படிங்கிற இந்த வார்த்தை மறைஞ்சு வரணும், இந்த உருபு மறைஞ்சு வரணும். அப்ப அப்படிங்கிறது 2 சொற்களுக்கு இடையே மறைஞ்சு வந்தது அப்படின்னா அது உம்மை தொகை நம்ம பார்த்துட்டோம். அப்ப எடுத்துக்காட்டு அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா இரவு, பகல், இதான் இதுக்குரிய எடுத்துக்காட்டு. அப்ப இரவு பகல் அப்படிங்கிறது எப்படி உம்மை தொகையா மாறும் அப்படின்னா இரவும் பகலும். அப்போ விரிச்சு பார்க்கும்போது இரவும் பகலும் வந்துருச்சுது. ஆனா இரவு பகல் அப்படின்னு சொல்லும் போது அதுல அப்படிங்கிறது மறைஞ்சு வருது. இப்படி மறைஞ்சு வரனால இது உம்மை தொகையாக பார்க்கப்படுது. வேற எடுத்துக்காட்டு நம்ம சொன்னோம் அப்படின்னா அண்ணன் தம்பி, தாய் தந்தை. அண்ணன் தம்பி எப்படி உம்மை தொகை? அண்ணனும் தம்பியும், தாயும் தந்தையும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்ப இதுல அப்படிங்கிறது மறைஞ்சு வரனால இது உம்மை தொகையாக பார்க்கப்படுது.
சரியா? அப்போ நம்ம தொகைநிலை தொடர்ல மொத்தம் இது வரைக்கும் நாம 4 பார்த்திருக்கோம். வேற்றுமை தொகை, வினை தொகை, உவமை தொகை, உம்மை தொகை அப்படின்னு சொல்லி 4 பார்த்திருக்கோம். அடுத்த வகுப்புல மிச்ச 2ஐயும் நம்ம பார்த்து முடிக்கலாம். நன்றி.